தன்னலமற்ற தியாகியும் கொண்ட கொள்கையிலே கடைசி வரை எந்த ஆபத்து சோதனை வந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்தவருமான 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் திகழ்ந்த ஆர்கே எனப்படும் ராவண்ணா கிருஷ்ணசாமி நாயுடு அவர்களுடைய பெயரில் அறக்கட்டளை தொடங்கி இருக்கிறார்கள். அவருடைய மகளும் மருமகனும் இதை முன்னெடுத்து செய்கிறார்கள். அதற்கு மக்களிடத்திலே ஆதரவு இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. கொடுக்கல 37,000 கோடி உடனடியாக ரிலீஸ் பண்ணு கேட்டாங்க. அவர் 450 கோடி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 2,16,000 கோடி கொடுக்கணும் மத்திய அரசு. மத்திய அரசு ஓரவஞ்சகம் செய்கிறது. அது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே அவர்கள் ஒரு கண்ணிலே வெண்ணெயை வைத்துவிட்டு எதிர்கட்சிகள் ஆட்சி நடத்துகிற இடங்களிலே சுண்ணாம்பு வைக்கிற பாணியிலே நரேந்திர மோடி அரசு ஓரவஞ்சகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் 15ஆம் தேதிக்குள்ள உயர்நிலைக்குழு மக்களிடம் கருத்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு கால் நடக்காது. அது இந்தியாவை துண்டு துண்டாக்குறதுக்கான முயற்சி. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வேற புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியாது.